சென்னையில் மழை வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை விமானப்படை வீரர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் உணவுப் பொருட்களை விநியோகித்து வருகின்றனர். இது பற்றி ஹெலிகாப்டரில் இருந்து எமது செய்தியாளர் தங்கமணி தரும் தகவலை தற்போது பார்க்கலாம். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள தாம்பரம், முடிச்சூர் போன்ற பகுதிகளை தற்போது விமானத்தில் இருந்தவாறு, ஹெலிகாப்டரில் இருந்தவாறு பார்வையிட்டு வருகிறோம். அதாவது இந்திய விமானப்படை விமானத்தில் சென்று கொண்டு சென்னை எந்த அளவுக்கு மழை நீரால் இந்த பேய் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். கடுமையான பாதிப்பு, ஒரு வரலாறு காணாத பாதிப்பு இந்த காட்சிகளால் நம்மளால் உணர முடிகிறது. அந்த அளவுக்கு மிக கடுமையான பாதிப்பு அடைந்திருக்கிறது. அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். இந்திய விமானப்படை தனது விமானத்தில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொட்டலங்களை அளித்து வருகிறது. உணவுப் பொட்டலங்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த விமானம் மூலமாக உணவுப் பொட்டலங்கள் எடுத்துச் செல்லப்பட்டு இங்கு இருக்கின்ற மக்களுக்கு, அதாவது தாம்பரம், முடிச்சூர் போன்ற வரதராஜபுரம் போன்ற பகுதிகளில் கடுமையாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கின்ற மக்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த மழை, சென்னையில் பெய்திருக்கின்ற மழை என்பது வரலாறு காணாத மழை. இது பல மக்களின், சென்னை மக்களின் வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அந்த காட்சிகளே உங்களுக்கு உணர்த்தும். தண்ணீர் தேசமாக தற்போது சென்னை இருக்கிறது. கடுமையான பாதிப்புள்ளாகி இருக்கிறது. இது வரலாறு காணாத மழை என்று மட்டும் சாதாரண வார்த்தைகளால் சொல்லிட முடியாது. இது மிகப்பெரிய பேய் மழையாக பெய்திருக்கிறது. வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது. நாம் இந்த விமானத்தில் பயணிக்கும் பொழுது அது நம்மால் உணர முடிகிறது, பிரமிக்க வைக்கிறது இந்த மழை. அந்த அளவுக்கு பரவலாக இந்த மழை நீர் இந்த ஊரையை மூழ்கடித்திருக்கிறது என்று சொல்லலாம். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் தங்கமணி.